ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி வணக்கம். இவ்வுலகை இறைவன் படைத்தான், அவனே சிவன். சிவன் அனைத்து உயிர்களிலும் தலைவன். சிவன் அனைத்து அரசர்களின் தலைவன். சிவன் அனைத்து மக்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒப்பற்ற தலைவன். அவனே இறைவன், அவனே சிவன். சிவன் பொதுவாகவே நாம் சிவராத்திரியில் சிவனை வழிபட்டால் கேட்கும் வரத்தை கொடுப்பார் என்று ஆன்மீக குருமார்கள் சொல்வார்கள். அனுபவம் உள்ள மக்களும் சொல்வார்கள். அதுவும் உண்மை. ஏனென்றால் சிவராத்திரி என்று அனைத்து உயிர்களும் இப்பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ள வல்லமை கொண்டது. இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை, ஆன்மீகத்திலும் உண்மை. ஏனென்றால் சிவன் பிரபஞ்ச சக்தியாகவும் பிரபஞ்ச சக்தி சிவனாகவும் தான் இருந்து வருகிறது. இதனால தான் இப்பிரபஞ்ச அலை இயக்கத்தை ஒரு உயிரிலிருந்து இன்னொரு உயிருக்கு எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறது. இதுவும் உண்மை. நம்ம அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனோட அருளை எவ்வளோ பலன் கிடைக்குதோ அதே பலன் அனைத்து நாட்களிலும் எப்படி கிடைக்க செய்யணும் அதை பற்றி நம்ம பார்ப்போம். இது ஒரு விதத்தில் எனக்கு அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பொதுவாகவே நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி சிவனிடம் வர கேட்குறோம். அது ஒரு சிலருக்கு அந்த வரம் கிடைக்கிறது, வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்க. ஆனால் இது எல்லா மக்களுக்கும் கிடைக்காது. இந்த மனசை ஒருநிலைப்படுத்துகிற முறை ஒரு விதமான சுயநலம். பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி. அடுத்தது, ஆனால் இதுவே நம்ம வேறு வழியில் சிவனோட அருளை ரெகுலராக பெற முடியும். அதாவது உண்மையில் நாம் சிவனோட அருள் பெறணும்னா நம்ம மனதை சிவநிலையாகவே வச்சுக்கணும். சிவநிலைனா என்ன, அதை பற்றி பார்ப்போம். மனசை நம்ம சிவநிலையில் வச்சுக்கிட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற கர்மவன பாவப்பதிவுலாம் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கலாம். சரி, சிவநிலைன்னா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும். அப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்தாமல் வெறும் சாட்சியாக நம்ம உடலை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறமேட்டுக்கு நம்ம எண்ணங்களையும் கொஞ்சம் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நம்ம மனசையும் நம்ம உடம்போட உணர்ச்சிகளையும் மனதோட எண்ண ஓட்டங்களையும் நம்ம சாட்சியாக இருந்து, இது நான் வேற, இது என் உடம்பு வேற, என்னோட மனம் வேற அப்படின்னு நம்ம தொடர்ந்து கவனிக்க நம்ம உடம்புல இருந்தும் நம்ம மனதிலிருந்து விடுபட்டு நம்ம தனித்து நம்ம ஆன்மா தனியாக வந்துடும். இது தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய நம்மளோட கர்மவினை பாவப்பதிவுகள்லாம் நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாது. அது படிப்படியாக நம்மளை விட்டு விலகி போயிடும். இந்த மெத்தடு தான் சிவநிலையாகும். நான் திரும்ப சொல்கிறேன். அதாவது அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துக்கணும், கண்ணை மூடிக்கணும். நம்ம உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரணும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் பேரலாக நம்ம மனசில் இருக்கிற ஒரு எண்ண ஓட்டமும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இது என் மனசு இல்லை, என் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம சாட்சியாக இருந்து கவனிக்க இது தொடர்ந்து இந்த மாதிரி கவனிக்க நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும்போது நம்ம கர்ம வினை இருக்குதுல்ல, நம்ம ஜாதகத்தில் அந்த பாவம் செஞ்சோம் இந்த பாவம் செஞ்சோம் அந்த கர்ம வினைலாம் இருக்குல்ல, அது நம்மளை எந்த விதத்துலையுமே பாதிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகி போயிடும். இதுதான் சிவநிலைங்கிறோம். இது புத்த குருமார்களும் இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சு முக்தி அடைஞ்சாங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.